கோவை வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறும் யானைகள் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து சேதம் ஏற்படுத்துவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை ஏற்று கோவை வன சரகத்திற்கு உட்பட்ட அட்டுக்கல் முதல் பொம்மனப்பாளையம் வரை 5 கிலோமீட்டர் வரை தூரத்திற்கும், போலுவாம்பட்டி வன சரகத்திற்கு உட்பட்ட பெரும்பள்ளம் முதல் தேவராயபுரம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் வேலி அமைக்கும் பணியை கடந்த ஏப்ரல் மாதம் வனத்துறையினர் துவங்கினர். இந்நிலையில் உருக்கு கம்பி வேலி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் ஒருவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் உருக்கு கம்பிவேலி அமையும் இடங்களை செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதாக தெரிவித்தனர். அதன்படி நேற்று கோவை வந்த நீதிபதிகள் மேட்டுப்பாளையத்தில் உருக்கு கம்பிவேலி அமைக்கும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக நீதிபதிகள் போலுவாம்பட்டி வன சரகத்திற்கு உட்பட்ட குப்பேபாளையத்தில் உள்ள ஆதி நாராயணன் கோவில் பகுதியில் உருக்கு கம்பிவேலி அமைக்கும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்.